2025 கடைசி தமிழ் சினிமாவின் சிறந்த படம் இந்த படம் தான். இந்த படத்துக்கு நான் 5க்கு 4.5 ரேட்டிங் தரேன். என்ன படம்னே ஃபர்ஸ்ட் சொல்ல, அதுக்குள்ளே ரேட்டிங் தரான் அப்படின்னு பாக்குறீங்களா? வேற எந்த படமும் இல்ல, சிறை. இப்பதான் பார்த்துட்டு வந்தேன். நல்ல வேலை மிஸ் பண்ணாம தியேட்டர்ல பார்த்துட்டேன். அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம விக்ரம் பிரபு, அக்ஷய் குமார், நம்ம லலித் குமார் இருக்காருல, லியோ மாஸ்டர் ப்ரொடியூசர், அவரோட பையன் பண்ணியிருக்கா. அப்படி அப்புறம் அனிஷ்மான்னு ஒரு புதுமுகம் ஹீரோயின் அவங்க பண்ணியிருக்காங்க. சுரேஷ் ராஜகுமாரி டைரக்ஷன்ல ஜஸ்டின் பிரபாகரன் மியூசிக்ல உருவான படம் தான் இந்த சிறை. ஃபர்ஸ்ட் ஹீரோவை பத்தி பேசணும். அக்ஷய் குமார் அவங்க அப்பா ப்ரொடியூசர் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு லவ் படம் பண்ணலாம், ஒரு ராம்காம் சப்ஜெக்ட் பண்ணிட்டு ஓபி டிஸ்ட்ரிக்ட் போயிடலாம் அப்படின்னு நினைக்காம கரெக்டான ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணி நடிப்புனா என்னன்னு போய் கத்துக்கிட்டு வந்து அவ்வளோ மெச்சூர்டா அப்படி சூப்பரா நடிச்சிருக்காரு. இதுக்கு மேல இன்னொரு படம் நடிச்சாலும் இந்த நடிப்பு அவர்னால அதுல தர முடியுமாங்கிறதே டவுட்டா தான் இருக்கு எனக்கு பாக்குறப்ப. அந்த அளவுக்கு சூப்பரா நடிச்சிருந்தாரு. அடுத்து ஹீரோயினுக்கு அவங்களுக்கும் உருவான கெமிஸ்ட்ரி இருக்குல்ல, ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அவங்களும் தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு செம்ம ஃபியூச்சர் இருக்கு அவங்களுக்கு தமிழ் சினிமால. அடுத்து நம்ம விக்ரம் பிரபு, அவரை பத்தி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹிட் படம் வந்து ஓப்பனிங்ல கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். கும்கி, இவன் வேற மாதிரி அப்படின்ட்டு 4 நல்ல படங்கள்லாம் கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் சறுக்குனாரு. என்னடா இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு பாக்குறப்ப இருகப்பற்று, டானாக்காரன், லவ் மேரேஜ், இப்ப சிறை அப்படி வந்து நிக்கிறாரு. அவர் வந்து பாக்குறப்பே செகண்ட் ஹாஃப்லாம் பாக்குறப்ப ஒரு மாதிரி ஒரு ரெஸ்பெக்ட் வந்துருது இந்த கேரக்டர்ல. அப்படி பாக்குறப்ப சூப்பரா நடிச்சிருந்தாரு. அதே மாதிரி ஜஸ்டின் பிரபாகரன் ஒரு இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. மியூசிக் பண்ணி ஒரு மெல்டடா போடுவாரு, அப்படிதான் இருக்குமே தவிர ஒரு வெறித்தனமா இருந்துச்சு. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு டைரக்டர் தமிழ், நம்ம டானாக்காரன் எடுத்தார்ல அவர் தான். இது மாதிரி உங்கள்கிட்ட என்ன எவ்வளவு ஸ்டோரி இருக்குன்னு தெரியல, நீங்க ரொம்ப பிஸியா வேற இப்ப இருக்கீங்க, டைரக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, நடிச்சுட்டு வேற இருக்கீங்க. உங்களுக்கு டைம் இல்லைனாலும் சரி, இந்த மாதிரி திறமையான டைரக்டர் இருக்காங்களே, சுரேஷ் ராஜகுமாரி மாதிரி ஆட்களை வச்சு இன்னும் குவாலிட்டியான சினிமா எங்களுக்கு கொடுப்பீங்க அப்படின்னு நம்புறோம். இந்த படத்தை நீங்க எல்லாருமே மறக்காம தியேட்டர்ல போய் பாருங்க. இந்த வருஷத்தின் மிக சிறந்த படம் இந்த படம்.